நான் உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மன் கோயில்ல பார்க்கலாம். இதெல்லாம் என்னக்கா? மாமா எங்க போறாரு? ஐ எம் சாரிக்கா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா சரியாவே படல. நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நான் வரமாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னா எந்த விபத்து உங்களுக்கு நடந்துச்சோ அந்த விபத்து ஒருவேளை எனக்கு நடந்திருந்தா, ஒரு அம்மா இல்லாம நீங்க நம்ம மகளை தனியா வளர்த்திருந்தீங்கன்னா, தினமும் அந்த குழந்தை உங்ககிட்ட கேள்வி கேட்டுச்சுன்னா, என்னப்பா அம்மா எப்ப வருவாங்கன்னு கேட்டா, என்கிட்ட அவ அம்மா எங்கன்னு கேட்டா நான் அவகிட்ட உண்மையை சொல்லிடுவேன். அவளோட அம்மா இந்த உலகத்துல இல்ல, இறந்து போயிட்டான்னு சொல்லுவேன். What do you mean? சித் வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வரலையா? அவ வெளியே வேற எங்க போனா? அவர் அப்படி எங்க போறாருன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு போகல. முக்கியமான வேலை ஏதோ ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நட்டாஷாவும் சித் கூடவே போயிட்டாளா? நீ அவளை தடுக்கலையா? சித்த ஃபாலோ பண்ணி போகணும்னா நீயும் போயிருக்கலாம்ல. மாமி, இதே தான் நானும் நினைச்சேன். ஆனா நான் அக்கா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு. மிஸ், அம்மா கோர்ட்டுக்கு என்ன பண்ண போயிருக்காங்க? அவங்க ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. உங்க அம்மா எல்லாருக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? ஆமா மிஸ், எங்க அம்மாவால யாரையும் கஷ்டத்துல பார்க்க முடியாது. இன்னைக்கு எனக்கு வழி கிடைக்கலனா என்ன சிவானி, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வழி கிடைக்கும். என்னோட விநாயகர் அப்பா மேல எனக்கு என்னைக்கும் நம்பிக்கை இருக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். அன்னைக்கு எங்களோட வாழ்க்கையை மாறிடும். எக்ஸாக்ட்லி, இதுக்காக தான் உங்க அம்மா போயிருக்காங்க. எப்படி உங்க அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. அப்படிதானே? இதே இடத்துல நீங்களும் வேண்டிட்டு இருக்கீங்க, நானும் வேண்டி இருக்கேன். கடவுள் யாரோட வேண்டுதலை நிறைவேற்றுறாங்கன்னு பார்க்கலாம். இந்தாமா அம்மனோட பிரசாதத்தை வாங்கிக்கோ.